3 விஷயத்த சொல்லியிருக்கிறேன். பாவம் மன்னிப்பு வழங்குற அதிகாரம், நோய் நிவாரணம் வழங்குற அதிகாரம், செல்வங்களை வழங்கும் அதிகாரம் உட்பட இன்னும் பல ஷிர்கான வரிகள் நிறைந்ததுதான் இந்த சுபஹான மௌலித் என்பது. ஓதுவதற்கு தகுதியற்ற, தூக்கி எறியப்பட வேண்டிய, இந்த சமூகத்தால் ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு கிதாபாக இந்த மௌலிதி கிதாப் இருக்குது. ஆனா இதுல ஷிர்கான வரிகள் இருந்தா நிரூபிச்சு காட்டுங்க என்று சொல்லி சில பேர் சவால் விடுறாங்க. அப்ப அந்த சவால் விடக்கூடியவங்களுக்கு நாங்க சொல்றோம், உங்களோட சவால்களை நாங்க ஏற்றுக்கொள்கிறோம். எப்படியெல்லாம் சவால் வருதுண்டா, ஒருத்தர் சவால் விடுறாரு, நம்மோடு விவாதிப்பதற்கு சிடிஜே எஸ்எல்டிஜே அமைப்பினர் ஆர்வம் கொண்டிருப்பின் அவர்கள் முதலில் நம்முடன் நேர்முக பரீட்சை ஒன்றுக்கு தயாராக வேண்டும். அவங்க கிட்ட ஒரு இன்டர்வியூக்கு வரணுமா. உங்களது அமைப்பினை சேர்ந்த எந்த ஒரு அறிஞரையும் நீங்கள் பரீட்சைக்கு அனுப்பி வைக்கலாம். இன்டர்வியூக்கு எங்களோட அமைப்புல யாரையாவது அனுப்பலாமாம். நேர்முக பரீட்சையில் சித்தி அடைந்து விட்டால் உங்களுடன் முறையாக ஒப்பந்தம் செய்து விவாதம் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நேர்முக பரீட்சைக்கு நாங்க சித்தி அடைஞ்சிட்டோம் என்றால் அதாவது அவங்க எங்களோட விவாதம் செய்ய வருவாங்களாம். நேர்முக பரீட்சை தொடர்பான நேரம் காலம் என்பவற்றை அறிய எம்மை தொடர்பு கொள்ளவும் என்று சொல்லி அவங்களோட தகவலை போட்டு இருக்கிறாங்க. நான் கேட்கிறேன், இவங்களை தொடர்பு கொண்டு இவங்ககிட்ட இன்டர்வியூ போயிட்டு விவாதம் செய்யறதுக்கு நாங்க தகுதி இருக்குதா இல்லையான்னு இவங்க பாஸ் சர்டிபிகேட் தந்த பிறகுதான் இவங்களோட நாங்க விவாதம் செய்யணும் என்று சொன்னா, இந்த பாஸ் சர்டிபிகேட் தரத்துக்கு நீங்க முதல்ல யாரு? உங்களுக்கு அந்த அதிகாரத்தை தந்தது யாரு? நீங்க ஆலிம்களே இல்லைன்னு நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை வழிகெடுக்க வந்த வழிகேடர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தை சிறுக்குல மூழ்கடிக்கிற பாவிகள் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். இந்த சுபஹான மௌலித் என்ற சிறுக்கான பாடல்களை சமூகத்துல அரங்கேற்ற வச்சு சமூகத்தை அல்லாட பள்ளிவாசல்கள்லயே அல்லாவின் தூதட்ட பேர்லயே சிறுக்க அரங்கேற்க வைக்கிற வழிகட்ட சிந்தனையை பரப்பக்கூடியவர்கள் என்று உங்களை நாங்க சொல்லி கொண்டிருக்கிறோம். நீங்க எங்களுக்கு சர்டிபிகேட் தந்துதான் உங்களோட நாங்க விவாதிக்க வரணுமா? முதல்ல நீங்க யார்கிட்ட சரி சர்டிபிகேட் எடுத்துக்கோங்க, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க சொல்லக்கூடிய இந்த சிறுக்கு தானே நாங்க நிரூபிக்க தயார், உங்களோட சவாலை ஏற்றுக்கொள்றோம். வாங்க விவாத ஒப்பந்தம் செஞ்சு கொள்வோம். இந்த ரபியுல் அவ்வல் மாதத்துல விவாதத்தை வச்சு முடிப்போம். தயாரா இருந்தா சொல்லுங்க, பெரிய பள்ளிவாசல வைப்போமா விவாதத்தை? அகில இலங்கை ஜமியத் உலமா தலைமையகத்துல வச்சுக்கொள்ளுமா விவாதத்தை? அல்லது சோப்பு பள்ளியில சம்மாங்கோட்டை பள்ளியில வச்சுக்கொள்ளுமா விவாதத்தை? எங்க வைக்கணும்? விவாதத்துக்கு தயார். அல்லது உங்களோட சூஃபி பள்ளி எதுலையாவது வச்சுக்கொள்வோமா? முறைப்படி ஒப்பந்தம் செஞ்சு கொண்டு வச்சுக்கொள்வோமா? எங்க வேண்டாலும் விவாதம் செய்வதற்கு தயாரா இருக்கிறோம். இதை விட்டுட்டு இந்த விவாத ஒப்பந்தத்தை செய்யறதுக்குரிய வழிமுறையை விட்டுட்டு உங்களோட நேர்முக பரீட்சை இந்த பூச்சாண்டிகளுக்கெல்லாம் நாங்கள் அஞ்சக்கூடியவர்கள் அல்ல. இன்னொருத்தர் விவாத அறைகூவல் சுபான மௌலிதில் ஒரு வரியேனும் சிறுக்கென நிரூபிக்க திராணி உள்ள எந்த ஆலிமிடனும் பகிரங்க வாட்ஸ்அப் விவாதத்திற்கு தயார். வாட்ஸ்அப்ல விவாதம் செய்யறது, வாட்ஸ்அப்ல எல்லாம் விவாதம் பண்ணலாமா? இல்ல வாட்ஸ்அப்ல விவாதம் செய்வது என்பது பொருத்தமானதா? வாட்ஸ்அப்ல ஒரு விதிமுறை பிரகாரம் விவாதம் செய்யலாமா? வாட்ஸ்அப்ல விவாதம் செய்யும் போது ஆதாரங்களையும் வாதங்களையும் நேருக்கு நேர் விவாதம் செய்வதை போன்று ஒரு விவாத களத்தில் வைப்பதை போன்று அமைத்துக் கொள்ளலாமா? இந்த வாட்ஸ்அப்ல சமூக வலைத்தளங்களுக்குள்ள உள்ள புகுந்து அதுல நேரத்தை வீணடிச்சு கொண்டு விவாதம் செய்வதற்கு நாங்கள் அதை அங்கீகரிக்க மாட்டோம். விவாதம் செய்வதாக இருந்தால் நேருக்கு நேர் வாங்க, ஒப்பந்தத்தை வச்சு தலைமையத்துல ஒப்பந்தத்தை வச்சுக்கொள்ள வர்றீங்களா? வச்சுக்கொள்வோம். நேருக்கு நேராக இருந்து ஒப்பந்தத்தை வச்சு விவாதத்தை நாங்கள் வைத்துக் கொள்வோம். இன்னொருத்தர் ஒரு பதிவு போடுறாரு, பகிரங்க சவால், மீலாத் மௌலிதை அறாம் என்று கூறுவதும் ஒரே ஒரு நேரடி ஆதாரத்தை வஹாபிகள் கொண்டு வருவார்களா? மீலாது மௌலது கூடாது என்பதற்கு ஆதாரம் வேணுமாம். ஆதாரம் இருந்தால் கொண்டு வரட்டுமாம். அப்படி கொண்டு வந்தா வஹாபிகள் கொண்டு வருவார்களா? மார்க்கத்தில் ஹராம் அலால் தெளிவானது அல்லவா? பிறக்க மீலாது பிறக்கின் ஒரு நாள் தான் இருக்குதுன்னு போட்டு வைக்கிறாங்க. அவசரமாக ஆதாரத்தோட வாங்கன்றாங்க. ஆதாரத்தை தானே நாங்க போட்டு அம்பலப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை வீடியோக்கள் இன்னைக்கு நேத்தா போட்டு கொண்டு இருக்கிறோம், எத்தனை வருஷமா போட்டு கொண்டு இருக்கிறோம். வர வேண்டியது தானே. எத்தனை ஆதாரத்தை போட்டுக்கிறது? ஆதாரமே இல்லைன்னு நீங்க சொல்ல வேண்டியது தானே. சொல்லுங்க. சிடிஜே என்றும் விவாதத்திற்கு தயார். மௌலிதுல சுபஹான மௌலிதுல சிறுக்கான வாசகங்கள் இருக்கிறது என்பதை தெளிவாக நிரூபிப்பதற்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். நம்ம தலைமையகத்துல விவாத ஒப்பந்தத்தை வைத்துக் கொள்வோம், அல்லது நீங்க சொல்லக்கூடிய அல்லது பொதுவான ஒரு இடத்துல விவாத ஒப்பந்தத்தை வச்சுக்கொள்வோம், விவாதத்தை வச்சுக்கொள்வோம். விவாதத்துல இந்த மௌலிதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தமே இல்லை. இது சிறுக்கு தான் நிறைஞ்சிருக்குது. ரசூல்லா இந்த மௌலிதை ரசூல்லா இவருடன் இருந்தால் இதை தூக்கி எறிந்தே தான் தீர்வார்கள் என்பதற்குரிய ஆதாரங்களை முன்வைத்து இது சிறுக்கென்றதை நிரூபிச்சு இது சமுதாயத்திலிருந்து ஒழித்து கட்டப்பட வேண்டிய ஒரு வடிகட்டிய பிதஅத் ஒரு சிறுக் என்பதை நிறுவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறோம். இந்த விவாத சவால் ஓபன் டிக்ளரேஷன், யாரா இருந்தாலும் ஏற்றுக்கோங்க, முறைப்படி எங்களை தொடர்பு கொள்ளுங்க, விவாத ஒப்பந்தத்தை வச்சு விவாதத்தை செய்து கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டு
இந்த விவாத சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்பதையும் உத்தியோகபூர்வமாக அறிவித்துக் கொள்கிறோம்.